ஒரே வார்த்தை பல பொருள் தரக்கூடிய இனிமையான சொற்கள் நம் தமிழிலும் உண்டு. இந்த வெள்ளின்னு சொன்னோம்னா வெள்ளிக்கிழமைன்னு சொல்லுவாங்க, வெள்ளி முளைச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க, வெள்ளி பாத்திரத்துக்கும் வெள்ளின்னு தான் சொல்லுவாங்க, வெள்ளி கிரகத்துக்கும் வெள்ளின்னு தான் சொல்லுவாங்க. மணி என்ற வார்த்தைக்கு பார்த்தோம்னா 1 மணி, அரை மணி, 1/4 மணி அப்படின்னு சொல்லுவாங்க. மணி அடித்து விட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கூல்லலாம் பெல் அடிச்சிருச்சுன்னா மணி அடித்து விட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆபரணங்களில் வைக்கப்படும் மணி, முத்து மாலைகள், மணி அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆபரணத்துக்கும் மணி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதழ் அப்படின்ற வார்த்தை புத்தகத்துக்கு சொல்லுவாங்க. பதிப்புலாம் வருதுல்ல, அதுக்கு வந்து இதழ்னு சொல்லுவாங்க. பூக்களோட இதழ்களை இதழ்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய உதடுகளை இதழ்னு சொல்லுவாங்க. மாதிரி பால்னு பார்த்தாக்கா பசும்பால், ஆண் பால், பெண் பால், அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால், இப்படி வரிசையாக சொல்லுவாங்க. இந்த கால்னு பார்த்தா 4 கால் மேசை அப்படின்னு சொல்லுவாங்க. மாத்திரை அளவு கூட கால் மாத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. 1/4 மணி நேரம் அதுக்கு கூட கால் அப்படின்றத பயன்படுத்துவாங்க. அறிவில்லாதவன் கூட அளவறிந்து பேசும்பொழுது அறிவுடையார் போல நிகழ்வான் அப்படி. தன்னோட மொழி அறிந்து பேசுபவனே அறிவாளி அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லைங்க, நமக்கு பேச தெரியுதோ தெரியலையோ, கொஞ்சமாக பேச தெரிஞ்சாலும் அன்பான அளவான வார்த்தைகளை பேசினோம்னா என்றைக்குமே பிரச்சனை இல்லை. இதைத்தான் திருவள்ளுவரும் அழகாக சொல்கிறார். மொழிவரையான் மற்ற அறிவுறுதியிலார், மொழிவரையான் இன்றி உலர். 4 பேர் இருக்கும்போது நமக்கு ஒன்றும் பேச தெரியாதே அப்படின்னு பயப்படாதீங்க. படிக்கலைனாலும் பயப்படாதீங்க. உங்களுக்கு தெரிந்த மென்மையான அழகான வார்த்தைகளை பயன்படுத்த தவறாதீர்கள். அப்பொழுது உங்கள் வார்த்தைகள் இனிக்கும், உங்கள் தமிழும் இனிக்கும். பயன்படுத்த மறந்து விடாதீர்கள்.